நம்ம வடிவேலு வந்துட்டு ஒரு படத்தில் கச்சேரி ஆரம்பமானு தெரியல, அந்த படத்தில் வந்து பொம்மை கடை வச்சிருப்பாரு, பொம்மை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. பழைய ஆப்பிள் டிவைஸாக போட்டு வச்சுருந்தாங்க, ஐஃபோன் 4, 5, 6 இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் பழைய கேமராக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கடை வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து இந்த ரீலு, லென்ஸு, பேட்ரி இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பட் அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா டெல் மானிட்டர், கவு டிஸ்பிளே இந்த மாதிரி இருந்துச்சு. அதில் என்னென்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. ஆனால் மற்றபடி இந்த மானிட்டர் பார்க்குறதுக்கு அப்படி புதுசாக இருக்குங்க. இதை வாங்கிட்டு போனால் எடிட்டிங்க்கு பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் பல்லாவர சந்தைக்கே போயிட்டு செழிச்சு போச்சு. அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தையை தவிர்த்துட்டு அதே போல் வேறு ஏதாச்சும் பெஸ்ட்டாக பெரிய மார்க்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு சென்னையில் தேடி அலைய போகிறோம். சென்னையில் இருக்கிற வேறு பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ அங்கே என்ன கிடைக்குது, ஏதாச்சும் கிடைச்சா அதை எட்டு வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ வாங்க போகலாம். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு நான் இப்போ மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறேன். இங்கேருந்து நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு போகணும். ஏன்னா சென்னை சென்ட்ரலை சுற்றி தான் நிறையா பழைய இரும்பு கடை, பஜாரு, அப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோவில் இருக்காங்க. ஸோ அவங்க இது வழியாக போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு நம்ம சென்னை சென்ட்ரல் போயிட்டு அங்கே தான் நம்ம வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ நான் போகிற இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா காசு செலவு இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் லோக்கல் ட்ரெயின்லேயே 5 ரூபா கொடுத்து போயிடலாம். நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட போகிறேன், அதனால தான் நான் இந்த வழியாக போகிறேன். ஓகேவா? நம்ம அண்ணங்களை பார்த்தாச்சு. இவங்க நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து ட்ரைவ் தீவனும், அவர் வந்து R2T Info. நாங்கள் எப்போயுமே பல்லாவர சந்தைக்கு 3 பேர் தான் போவோம். இன்றைக்கி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து ஒரு கோப்ரோ அந்த கேமரா இருக்குல்ல, அதை எடுத்து வந்திருந்தார். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ தான் சொல்லி கொடுத்தாரு. இதுக்குன்னு தனியாக பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து உள்ளே போட்டு இந்த கோப்ரோ மேலேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை அமுக்குனா கோப்ரோ வந்து ஆன் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் கோப்ரோக்குன்னு தனியாக ஆப் கொடுத்துருப்பாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு இந்த கோப்ரோவை நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் இருந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்போல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும், ப்ளஸ் அந்த கோப்ரோலேருந்து நம்ம ஃபோனுக்கு இந்த எடுத்த வீடியோவை இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. இது எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம ப்ரோ தான் சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட் டைம் இப்போ நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி கோப்ரோலாம் பார்க்குறதுக்கு தமாத்துண்டு தான் இருக்குது. ஆனால் இதில் இருக்க வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. ஆனால் என்ன, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஷூட் பண்ணி அப்படின்னா அது வந்து பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. சார்ஜும் சீக்கிரம் ட்ரெயின் ஆகும். அதனால தான் 2 பேட்டரி கொடுத்துருப்பாங்க. மாற்றி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஹீட் ஆகுது, அதுதான் ஒரு மெயின் பிரச்சனை. மற்றபடி கோப்ரோலாம் நல்லா தான் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கோப்ரோ அப்புறம் பிசியெல்லாம் வாங்கலாம். இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து சென்னை பீச் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா பீச் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பர்மா பசார்னு சொல்லிட்டு ஒரு பசார் இருக்காமா. அங்கே வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை ரொம்பவே கம்மி ப்ரைஸில் புதுசாக விற்றுட்ருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் சரி வாங்க, நம்ம 3 பேர் அங்கே போனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். அங்கே போனதுமே ஆரம்பத்துலேருந்து எல்லாம் அந்த மொபைல் கடையாக இருக்குது. கடையை பார்த்தீங்கன்னா தம்மா தான் இருக்குது. ஒரு ஆள் படுக்க கூட முடியாது போல், அப்படி ஒரு சின்ன கடையாக தான் இருக்குது. ஆனால் அது வரிசையாக ஒரு 150 கடைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நிறைய கடை இருக்குது. எல்லாமே இந்த மொபைல் எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் மொபைல் கேஸு, பொம்மை, ட்ரோனு அதுன்னு வாங்குறதுக்கான கடையாக இருக்குது. இதுக்கு எப்படி பர்மா பசார்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழர்கள் வந்து பர்மாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாராமா. திடீர்னு இங்கே தமிழர்கள் வேலை பார்க்கக்கூடாது, அவங்க ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னப்போ சரி இங்கே வந்து நிறைய பேர் இந்த ரோட்டோரத்தில் கடை போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம பிளாட்ஃபார்மில், ரயில்வே பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, சென்னை பீச் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம், அங்கேயெல்லாம் கடை போட்டு இந்த மாதிரி பொருட்களை விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்குள்ளே சைடில் இந்த மாதிரி சின்ன கடைகளை கட்டி கொடுத்து இப்போது அது வந்து பர்மா பசாராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும் போல் அதெல்லாம் லைட்டாக கேட்டுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். திரும்பி பார்க்குற இடமெல்லாம் இந்த மொபைல் கேஸாக தான் இருக்குது. நம்ம மொபைல் கடையில் 250 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கேஸெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா இந்த ரேட்டுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம ப்ரோவும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனுக்கு கேஸ் வாங்கிட்டு இருந்தார். டிசைன் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்குது. ஸோ ரேட்டு கம்மி. டி நகரில் வாங்குறதும் இங்கே வாங்குறதும் சேம், கிட்டத்தட்ட சேம் அப்படி சொல்லலாம். ஆனால் வெளியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பில்டிங்காக இருக்குங்க. இந்த பேங்க், இண்டஸ் பேங்கு, அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்கு, அந்தந்த இந்த சொல்லிட்டு எல்லா பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது போல். எல்லாம் பெரிய பில்டிங்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வடிவேலு வந்துட்டு ஒரு படத்தில் கச்சேரி ஆரம்பமானு தெரியல, அந்த படத்தில் வந்து பொம்மை கடை வச்சுருப்பார், பொம்மை வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். மறுபடியும் ஏன்டா திரிக்கிற? இருக்கிற பொறுப்புல எல்லாம் உங்க பேரே இருக்கே. அதான் இதெல்லாம் எங்க அண்ணன் ஜெயிச்சு வாங்குதில்ல.
விலை கொடுத்து வாங்கினது. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? அது ஒரு காம்படிஷன்ஸ் வந்துட்டு இருக்கும்ல, அது எல்லாமே இங்கே தான் எடுத்தாங்களாமா. இன்னும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொம்மை கடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்த்ததில் ரிமோட் காரு, அப்புறம் ட்ரோனு, பறக்கிற ஹெலிகாப்டரு, பொம்மை ஹெலிகாப்டரு இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இதில் அந்த பறக்கிற ஹெலிகாப்டர் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொன்னாங்க. ஸோ பல்லாவரம் சந்தையில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தான் ஹெலிகாப்டராக போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்குலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி கடைகளை காணும். ஒரு நாள் தான் போட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து எப்போயுமே விற்றுட்டு இருக்காங்க. ரேட்டு வந்து 250 ரூபா அப்படிங்கிறது ஆன்லைனில் விற்கிற ரேட்டை விட கொஞ்சம் கம்மி தான். மற்ற கடையில் விற்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே விற்கிற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வினோதமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க. இது நார்மலாக நம்ம பார்ப்போம்ல நோக்கியா ஃபோன், அதை விட ரொம்ப குட்டி. கை வச்சு பார்த்ததில் என் சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்குது. இதிலே 2 சிம் போட்டுக்கலாமா, மெமரி கார்டு போட்டுக்கலாமா. இங்கே பாருங்கள், ஐஃபோனோட காப்பி. இது சைனா பீஸு, பட் டிசைன் வந்து ஐஃபோன் மாதிரி இருக்குது. குட்டி ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சுண்டு வரல் சைஸ் இருக்கிற இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 700 800 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து பிராண்டட் கிடையாது, சும்மா சைனா பீஸு தான். என்கிட்ட இந்த மாதிரி குட்டி ஃபோன் இருக்குடா அப்படின்னு காட்டுறதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது உயிரோடு இருக்கிறது கிடையாது, சும்மா பொம்மை கோழி குஞ்சு. பின்னாடி திருக்கி விட்டோம்னா கடைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு கோழி ஒன்று பார்த்தேன். கோழி வந்து திருக்கி விட்டோம்னா கடைன்னு சுற்றவும் செய்யுது, அப்படியே கொத்தவும் செய்யுது. சவுண்டு கூவுற சவுண்டெலாம் வரல. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 2 பீஸு பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொன்னாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நமக்கு ஒரு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா விற்றுட்ருப்பாங்க. பட் இங்கே கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி. ஆடுது. அப்புறம் தவளை பள்ளியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பர்மா பாசார் வந்ததுக்கு நீங்கள் என்னடா வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வாங்கலை. ஏன்னா சில கடையில் வந்து எங்களை வீடியோ எடுக்க விடலை. சில கடையில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் போட்டிருந்தோம், அது 80 ரூபா ரேட்டுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எங்களுக்கு இங்கே எதுவும் தேவையில்லை அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கோழி குஞ்சு மட்டும் வாங்கிட்டு இப்போ வேறு ஒரு மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். இது வந்து லைக் பல்லாவரம் சந்தை மாதிரி தான் இருக்கும். பல்லாவரம் சந்தை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் போகிறாங்க. ஆனால் இது வந்து எப்போயுமே திறந்துருக்கும். பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மூரு மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். இது ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான். அதில் வந்து கொஞ்சம் கடைகள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி. அங்கே வந்து இந்த பழைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டு அப்படி தான் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி எல்லாமே பழைய பொருளாக தான் இருக்குது. பழைய பிசி, பழைய ஹோம் தேட்டர் அப்படின்ட்டு. ஒரு சோனி பிராவியா டிவி இருந்துச்சு, அது எட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற மதர் புடர் ரொம்ப வேல்யூ அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாங்க பாருங்களா, பழங்காலத்து எஃப்எம் ரேடியா இந்த மாதிரி இருக்கா. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா கூகுள் பே மிஷினு, அதுக்கப்புறம் மாலில் வந்து ஏடிஎம் கார்டு அந்த ரீட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. அப்புறம் எங்கே பாருங்கள், இது வந்து பழைய பிசி. இதோட ஸ்பெக்கெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 2 பழைய பிசி வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கே பார்த்தீங்களா, சாம்சங்கோட பிரிண்டர்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அந்த இங்கு வைக்கிறது, பேப்பர் வைக்கிறது எல்லாமே செட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கடையில் இந்த கொத்தனார் வச்சுருக்க டூல்ஸு, சாந்து பூசுறது, இந்த மட்டை அதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஹோல்சேல் கடையை வச்சுருக்காங்க. மொத்தமாக அவங்களே தயாரித்து அவங்களே விற்றுட்டு இருப்பாங்க போல். நம்ம ஊரில் தான் அந்த மாதிரி கொத்தனார் யூஸ் பண்ணுற டூல்ஸு எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க தார்பாய் விரிச்சு. பட் சென்னையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். அதோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ப்ரைஸு வந்து 200 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு டூலும். அந்த ரேட்டுக்கு இது ஓகேவா அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடையில் ஆப்பிள் ஐபேடு பார்த்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நினைக்கிறேன். ஸோ லைட் வெயிட்டாக இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 16 GB கிட்ட ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதில் கண்ணாடி நொறுங்கி இருக்குது. கண்ணாடி நொறுங்கினாலும் அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குறைக்க மாட்டுறாங்க. அப்புறம் வந்து PlayStation 3 பார்த்தோம். இதுக்கு பவர் கேபிளோ அந்த ஜாய்ஸ்டிக்கோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு அந்த PlayStation 3 மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கடையில் வந்து பழைய ஆப்பிள் டிவைஸாக போட்டு வச்சுருந்தாங்க. iPhone 4, 5, 6 இந்த மாதிரின்ட்டு. நான் ஒன்று எடுத்து பார்த்தேன். நம்ம ஆல்ரெடி iPhone 4S 5 இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நமக்கு வந்து 9, அதுக்கப்புறம் 11, 12 இதுதான் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் நோக்கியா ஃபோன் பார்த்தேங்க. இந்த நோக்கியாவில் சின்ன விண்டோஸ் டச் மொபைல் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தேன். ஸோ இவ்வளோ மொபைல் பார்த்ததில் நான் வந்து அந்த நோக்கியா டச் மொபைல் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை போய்ட்டு நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். அப்புறம் பழைய கேமராக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கடை வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து இந்த ரீலு, லென்ஸு, பேட்ரி இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பட் கடையில் ஆளை காணும், அதனால் உள்ளே போய்ட்டு எடுக்க முடியல. ரோட்டாரம் நின்றுட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி எடுத்து வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா டெல் மானிட்டர் கவ் டிஸ்பிளே இந்த மாதிரி இருந்துச்சு. அதில் என்னென்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. ஆனால் மற்றபடி இந்த மானிட்டர் பார்க்குறதுக்கு அப்படி புதுசாக இருக்குங்க. இதை வாங்கிட்டு போனால் எடிட்டிங்க்கு பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. இதோட மானிட்டர் டிஸ்பிளே ரேட்டு பார்க்குறேன், அதுவே பார்த்தீங்கன்னா 8000 கிட்ட போயிருக்கு போட்டிருக்காங்க.
ஸோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்து அந்த கடையிலேருந்து மூவ் ஆகி வந்துட்டேன். இப்போ இந்த மூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பழைய கேட்ஜெட்டில் வச்சுருக்காங்க. பட் பல்லாவரம் சந்தை அளவுக்கு வரல. அங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும். ஒன்று விட்டாலும் இன்னொரு கடையில் போய்ட்டு வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டிவைஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அங்கே போனதில் நம்ம ஒரே ஒரு குட்டி நோக்கியா ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதை ஆனாக வைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த டைப் பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக சார்ஜ் போட்டு பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்புறம் ஃபோனை ஓப்பன் பண்ணி பேட்ரி கீட்ரி ஊது போயிருக்கான்னு பார்த்தேன். அந்த மாதிரியும் இது இல்லை. ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண மாதிரியே தெரியல. அதனால் மல்டிமீட்டர் எடுத்து பஸர் மோடில் போட்டுக்கிட்டு, அதாவது கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவாங்களே அந்த மோடில் போட்டுக்கிட்டு அந்த ஃபோனோட பேட்ரி ப்ளஸ் மைனஸ் போகிற இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீப் சவுண்ட் அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்கலை அப்படின்னா உள்ளே எதுவும் ஷார்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து பீப் சவுண்டு வரலை. அப்போ ஃபோனில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நமக்கு வந்து பேட்ரி தான் பிரச்சனை போல் அப்படின்னு நினச்சிட்டு இந்த யூஎஸ்பி சார்ஜர் கேபிள் இருக்குல்ல, அதில் வந்து 4 ஒயர் இருக்கும். அதில் வர சிவப்பு கருப்பு ஒயரை மட்டும் எடுத்து அந்த ஃபோனோட பேட்ரி மாட்டோம்ல, அங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்குல்ல, அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோனுக்கு பவர் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். இதுக்கு வந்து மொபைல் சார்ஜர் மூலமாக இன்புட் கொடுக்கலாம், இல்லைனா என்னைய மாதிரி லேப்டாப்லேருந்து இந்த மாதிரி இன்புட் கொடுக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன்னா ஃபோன் வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சுங்க. இந்த ஃபோனுக்கு பாஸ்வேர்டு எதுவும் போடல. உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. அதில் மேக்ஸிமம் வந்து கேம்ஸ் தான் இருந்துச்சு. எதுவும் சின்ன பசங்க இதை யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சரி, கடைசி அந்த டிவைஸை எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா 2018 போட்டிருக்கு. நம்ம விராட் கோலி உட்காந்துருக்காரு. தீவிரமான விராட் கோலி ஃபேனானு தெரியல. அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எதோ ரிப்பேர் ஆச்சு போல், பேட்ரி போயிடுச்சா சார்ஜர் போயிடுச்சான்னு தெரியல. இதை வந்து பழைய கலர் தூக்கி போட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு உயிரை கொடுத்து ஆனாக வச்சுருக்கோம். ஃபோனு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி மூர் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டுன்னு போனாலும் பல்லாவரம் சந்தை அளவுக்கு வரல. இங்கே கிடைக்கிற பொருள் மாதிரி அங்கே கிடைக்கல. அதனால் கிடைச்சதை வச்சு வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் தரமாக நம்ம வீடியோ பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.